வணக்கம். சினிசினி மினிமணி மணிவண்ணன் மணிவண்ணன் அப்படின்னோடனே அவங்க நடிகர் மணிவண்ணன் அப்படி தானே அவங்க மனசில் படுது. உள்ளத்தை அளித்தா இப்படிலாம் படங்களை நடித்து காமெடி கதாபாத்திரங்களில் அவர் எந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை பதித்தார் அப்படின்றது வரும்போது நடிகர் மணிவண்ணன் அப்படி தான் மக்கள் மத்தியில் அவருடைய உருவம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அவர் இயக்குனராக இருந்த காலம்னு ஒன்று இருக்கு பாருங்கள். அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இயக்குனர் மணிவண்ணன் அவரை பற்றி சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இயக்குனர் மணிவண்ணனை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் பாரதி ராஜாவினுடைய உதவியாளராக பணியாற்றியவர். கல்லுக்குள்ளீரம் டைமில் பாரதி ராஜாட்ட உதவி இயக்குனராக ஜாயின் பண்ணி பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படங்களெல்லாம் அவர் உதவி இயக்குனராக பணியாற்றி அனுபவங்களை பெற்றார். அது மட்டும் இல்லை, பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம் நிழல்கள் படத்துக்கு அவர் தான் வசனகர்த்தா. அதுபோல் அலைகள் ஓய்வதில்லை படம் மாபெரும் வெற்றி படம், அதுக்கு வசனகர்த்தா அவர் தான். காதல் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம் இருக்குல்ல, அதுக்கு டைலாக் ரைட்டர் வாஸ் மணிவண்ணன். அதுக்கப்புறம் மனோபாலா டைரக்ட் பண்ண படம் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு சுகாசினி நடித்த படம், அந்த படத்துக்கும் வசனகர்த்தா மணிவண்ணன். அவர் டைரக்ட் பண்ணி முதல் படம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, முதல் டைரக்ஷனில் வெளிவந்த படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. மோகன் கதாநாயகனாக நடித்த படம், சுகாசினி கதாநாயகி, இன்னொரு கதாநாயகியாக நடித்தவர் ராதா. அந்த படம் 175 நாள் ஓடி மகத்தான சாதனையை புரிந்தது. அதே காலகட்டத்திலே ஜோதின்னு ஒரு படம், அதுவும் மோகன் கதாநாயகன் நடித்த படம் தான். அந்த 2 படங்களுக்கு பிறகு அவர் டைரக்ட் பண்ண படம் வீட்டில் ராமன் வெளியில் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் கதாநாயகனாக நடித்து ஒரு படம். அதே காலகட்டத்தில் குவா குவா வாத்துகள் அப்படின்னு ஒரு படத்தை மணிவண்ணன் டைரக்ட் பண்ணார். இங்கேயும் ஒரு கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சப்ஜெக்ட். அது கதாசிரியர் பி கலைமணி, அவர் எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படம் நிறுவனம், அந்த நிறுவனத்தின் சார்பாக அவர் தயாரித்தார். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிவண்ணன். முரளி கதாநாயகனாக நடித்தார். 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சாதனையை புரிந்த படம். அதுக்கு பிறகு மணிவண்ணனுடைய கலையுலக பயணத்தில் மிகப்பெரிய உயர்வை உண்டாக்கிய திரைப்படம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அது 100வது நாள். அந்த திரைப்படம் மோகன் கதாநாயகனாக நடிக்க நளினி கதாநாயகி, விஜயகாந்த் கூட அந்த திரைப்படத்தில் நடித்தார். அது ஒரு கிரைம் சப்ஜெக்ட். அந்த 100வது நாள் படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் சத்யராஜ். 100வது நாள் திரைப்படத்துக்கு பிறகு தான் ஹூ இஸ் திஸ் சத்யராஜ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்குற அளவுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய வில்லன் நடிகராக அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து பவனி வந்தார். விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு ஒரு படம், அதுவும் சத்யராஜ் ஆக்ட் பண்ண படம் தான். அதுவும் வெற்றி படம், மணிவண்ணன் டைரக்ஷன். 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் டைரக்ஷன், அந்த படமும் சத்யராஜ் ஆக்ட் பண்ண படம் தான். அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம். அதுபோல் ஜனவரி 1 அதுவும் வெற்றி படம். அதை தொடர்ந்து இதெல்லாம் கிட்டத்தட்ட க்ரைம் பேஸ் ஃபில்ம். மணிவண்ணன் இந்த படங்களெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக டைரக்ட் பண்ணி அந்த படங்களெல்லாம் நல்ல பெயரையும் புகழையும் வாங்கினார். பல கருப்பையா ப்ரொடியூஸ் பண்ணி தீர்த்த கரைதனிலே அப்படின்னு ஒரு படம், மோகன் கதாநாயகன், ரூபினி கதாநாயகி, அந்த படத்தை மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணார். அதுபோல் அமைதிப்படை எந்த அளவுக்கு இன்றைக்கி வர மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சத்யராஜனுடைய கேரியரில் இரட்டை வேடங்களில் சத்யராஜ் எந்த அளவுக்கு அந்த படத்தில் கலக்கி இருந்தார் அப்படின்னு. இன்றைக்கி கூட பாலிடிக்ஸு அதெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே சாதாரணமாக சொல்கிறாங்களே, அது என்னங்க, அது அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி அந்த ஆள் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு அந்த சத்யராஜ் கதாபாத்திரமும் சரி, மணிவண்ணன் நடித்த கதாபாத்திரமும் சரி, இன்றைக்கி வர மறக்க முடியாத இடத்தை பிடித்து அந்த கதாபாத்திரங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த திரைப்படமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலைவன ரோஜாக்கள் கலைஞர் வசனம் எழுதிய படம், மணிவண்ணன் இயக்கிய படம். அந்த படம் 100 நாட்கள் ஓடி பெரிய அளவில் பேசப்பட்டது. முதல் வசந்தம் அப்படின்னு ஒரு படம், அந்த படம் 100 days ஓடிச்சு. கலகலப்பான ஒரு படம், மணிவண்ணன் அதை எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். இனி ஒரு சுதந்திரம் அப்படின்னு ஒரு படம், அதுவும் அரசியல் பின்னணியை கொண்ட கதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு சொல்லி ஒரு மணிவண்ணன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படமும் வித்தியாசமான கதைக்கருவை கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு படம், அதுவும் மணிவண்ணன் இயக்கிய திரைப்படம் தான். நடிகர் சிவாஜி கணேசன் நடிக்க, அவருடன் இணைந்து சத்யராஜ் நடிக்க, மணிவண்ணன் இயக்கி 100 நாட்களை தாண்டி ஓடிய திரைப்படம் ஜல்லிக்கட்டு. அந்த திரைப்படத்தை தயாரித்தவர் சித்ரா லட்சுமணன். மிகப்பெரிய வெற்றி படமாக ஜல்லிக்கட்டு திரைப்படம் அமைந்தது. அம்பிகை நேரில் வந்தால்
அப்படின்னு சொல்லி கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு திரைப்படத்தையும் மணிவண்ணன் இயக்கியிருக்கிறார். மோகன் கதாநாயகனாக நடிக்க மணிவண்ணன் இயக்கிய இன்னொரு திரைப்படம் அன்பின் முகவரி. புயல் பாடும் பாட்டு என்ற பெயரில் மணிவண்ணன் இயக்கிய திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனங்களை பத்திரிகைகள் எழுதின. வாழ்க்கை சக்கரம், தெற்கு தெரு மச்சான், சந்தன காற்று ஆகிய திரைப்படங்களும் மணிவண்ணன் இயக்கிய திரைப்படங்கள்தான். மணிவண்ணன் இறுதியாக இயக்கிய திரைப்படம் நாகராஜ சோழன் எம்எல்ஏ. சத்யராஜ் கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் 2013ஆம் ஆண்டில் திரைக்கு வந்தது. அதற்கு பிறகு மணிவண்ணன் வேறு எந்த படத்தையும் இயக்கவில்லை. மணிவண்ணன் எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார், எந்த அளவிற்கு மகத்தான வெற்றிகளை அந்த திரைப்படங்கள் பெற்றிருக்கின்றன அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்கள். இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு படங்களை டைரக்ட் பண்ணவரா மணிவண்ணன்? இவ்வளவு படங்களை டைரக்ட் பண்ணிட்டு தான் அவர் பின்னாடி நடிகராக மாறினாரா அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் உங்களுக்கு வருதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அவர் டைரக்ட் பண்ண படங்கள்லேயே அவர் படத்தில் அப்படியே ரன்னிங் ரோலில் வந்திருக்கார்ல. அமைதிப்படை படத்துலலாம் அவர் நடித்த ரோலை என்றைக்காவது மறக்கவே முடியுமா சொல்லுங்கள்? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படி யோசிச்சு பாருங்கள். அமாவாசை அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே மணிவண்ணன் உருவான் நம்ம கண் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்குல்ல. அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த கிண்டல் கேலி சர்க்காஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அந்த பாணி நடிப்புன்ற ஒரு மேட்டர் இருக்குது பாருங்கள். அது மணிவண்ணன் பொதுவாக தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் அப்படியே கிண்டல் கேலி அப்படி அந்த பேட்டர்னில் தான் அப்படி பேசுவார். ஜென்ரலாக அவருடைய மேனரிசம் ஸ்டைலே அதுதான். அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் மேனரிசம் இருப்பாங்க. அதை படங்களில் பயன்படுத்தும் போது அது மக்களால் பெரிய அளவில் விரும்பி ரசிக்கப்பட்டது. அவருக்கும் சத்யராஜுக்கும் எக்ஸ்ட்ரானரியான காம்பினேஷன் சொல்லலாம். அது பெர்ஃபெக்ட் மேட்சிங், பூட்டுக்கேற்ற சாவி அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அது மாதிரி மணிவண்ணன் சத்யராஜ் ரெண்டு பேருமே அருமையான சிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சத்யராஜ் நடித்து மணிவண்ணன் டைரக்ட் பண்ண படங்கள்லாம் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படின்னு இருக்கல. அந்த வெற்றி பெற்றதற்கான காரணமே அதுதான். இப்போ மாமன் மகள் அது குரு தனபால் டைரக்ட் பண்ண படம் தான் இருந்தால் கூட அதில் சத்யராஜ் படம் ஃபுல்லாகவே வருவார். சத்யராஜ் கூட மணிவண்ணன் காம்பினேஷன் படம் ஃபுல்லாகவே வரும். எந்த அளவுக்கு அதில் சத்யராஜும் மணிவண்ணனும் அந்த திரைப்படத்தில் கலக்கி இருந்தார்கள் அப்படின்றதையும், அந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடி எந்த அளவிற்கு சாதனை புரிந்தது அப்படின்றதையும் இன்றைக்கி யோசித்து பாருங்கள். சத்யராஜ் மீனா நடித்து குரு தனபால் டைரக்ட் பண்ண அந்த படத்தில் மணிவண்ணனுடைய கதாபாத்திரம் எந்த அளவிற்கு பேசப்பட்டது அப்படின்னு உள்ளத்தளித்தாவை நம்மளால் மறக்க முடியுமா? அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மணிவண்ணன் எந்த அளவிற்கு முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்றத இன்றைக்கும் யோசித்து பாருங்கள். அதனால் நடிகர் மணிவண்ணன் அப்படின்ற முறையில் ஆழமாக மக்களுடைய உள்ளங்களில் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய மணிவண்ணன் ஏராளமான திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அவர் இயக்கிய திரைப்படங்களில் பெரும்பாலான திரைப்படங்கள் மகத்தான வெற்றி படங்கள் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.